ஃப்ரைடே மார்னிங் அந்த கீரைக்கு வாயிருந்தால் கண்டிப்பாக அழுதுட்டுருக்கும். நேற்று இந்த கீரை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கே, நாளைக்கு பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதை க்ளீன் பண்ண உட்காந்தப்போ என் பையன் என் பக்கத்தில் வந்து உட்காந்தான். பாவமாக நானும் க்ளீன் பண்ணுறேன்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டு ஃபுல்லாக செதற விட்டான். அவங்ககிட்ட வாங்கி அதை மீட்டுறதுக்குள்ளேயே ஒரு பாடம் ஆகிடுச்சு. அந்த கீரைக்கு மட்டும் கை கலந்தால் எழுந்து ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி பொரியல் தான் பண்ணேன். எங்கள் அம்மா சின்ன வயசில் இந்த கீரை சாப்பிட்டு நல்லதுன்னு கொடுக்குறப்போ ஐயோ கீரையா எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு எழுந்து ஓடிடுவேன். இப்போ நான் அம்மானதுக்கப்புறம் என் பசங்களுக்கு இந்தா சாப்பிடு டேஸ்டி ஹெல்த்தின்னு கொடுத்துட்ருக்கேன். அம்மா ஆனதுக்கப்புறம் தான் கீரை பிடிக்கணும்னு எதனா சபதம் இருக்கான்னு தெரியல. நிறைய பருப்பு தேங்காய்லாம் போட்டு பண்ணேன். பார்க்குறதுக்கே பாருங்களேன், பீட்ரூட் பொரியலாக கீரை பொரியலானே தெரில, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ஒன்று கன்ஃபார்ம், நான் அதிகாரப்பூர்வமாக கீரையோட ஃபேனாகவே மாறிட்டேன். இன்றைக்கி லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாமா? சாப்பாடு, மார்னிங் பண்ண கோவக்காவோட பேலன்ஸ், சாம்பார், பீட்ரூட் பொரியல், சாரி கீரை பொரியல், அப்புறம் நம்ம நெத்திலி கருவாடு தொக்கு. உங்கள் வீட்டில் என்ன லன்ச் இன்னைக்கு?